ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்ட் 1 வீக்காக விஜய் அண்ணா ஃபேஸ் பண்ண இஷ்யூ இப்போ கரண்ட்டில் நம்ம சிஎம் ஆக போகிறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண மாதிரியே 1996 இப்போ ஆளும் பிஜேபியில் இருக்க ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்த வாஜ்பாயும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். 1996 ஆட்சி அமைக்க 272 சீட் தேவைப்படுதுங்கிற நிலையில் 161 சீட் ஜெயிச்சு பிஜேபி ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாங்க. பிரசிடென்ட் சங்கர்தால் சர்மா ஆட்சி அமைக்க இது பண்ணுறாரு, பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. பட் வித்தின் 13 days மெஜாரிட்டி ஃப்ளோர் டெஸ்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியாமல் ஆட்சி கவிழுது. அண்ட் செகண்ட் இடத்துல இருக்க காங்கிரஸ் வித் 140 சீட்டை அழைக்கிறாங்க. பட் காங்கிரஸ் நாங்கள் இல்லை, எங்களால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் இடத்துல இருக்க ஜனதாதள் பார்ட்டி 46 சீட் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்க வித் காங்கிரஸ் சப்போர்ட் ஆட்சி அமைக்கிறாங்க. யார் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்னா அப்போது கர்நாடகாவோட சிஎம்மாக இருந்த தேவகவுடா அவங்க பிரைம் மினிஸ்டராக ஆகுறாங்க. அதுக்கடுத்து இந்த ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணுது காங்கிரஸ் வித் 1997 சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சம்போட ரீசன் சொல்கிறாங்க. டெசிஷன் மேக்கிங்கில் தேவகவுடா எங்களுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அதாவது நாங்கள் கொடுக்குற டெசிஷன்ஸ் அவங்க இது பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேவகவுடா ஜனதாதள் பார்ட்டிக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெறுறாங்க. திரும்ப பெற்று 1997 ஐகே குஜரால் தலைமையில் மறுபடியும் காங்கிரஸ் பார்ட்டியோட அலையன்ஸ் ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. லேட் 1997 ராஜீவ்காந்தி சார் கொலை வழக்கு டிஎம்கே பார்ட்டி மேலே இது பண்ணுறாங்க. பட் அந்த ஃபுல் அதாவது அந்த யூனியனாக இருக்க அந்த அலையன்ஸ் அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா காங்கிரஸ் ஃபுல்லாகவே இனிமேல் நாங்கள் எந்த இதுக்கும் ஆட்சி அமைக்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு வித்ட்ராவல் பண்ணிடுறாங்க. அகெயின் 1998 ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணதப்போ இந்த தடவை பிஜேபி ஃபார்ம்டு அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே பார்ட்டி ஜெயலலிதா மேடம். அப்போ அந்த எலெக்ஷனில் மாபெரும் வெற்றி பெறுறாங்க. அகெயின் அடல் பிகாரி வாஜ்பாய் நம்மளோட பிஎம்மாக மாறுறாரு. பட் அந்த வெற்றியுமே சில காலம்தான் நீடிச்சுது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டேல் பாடுங்க. 1998 பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாங்க. பட் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க. 1998 புக்ரான் அணுகுண்டு சோதனை அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஏர்லி 1999 பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே நான் சப்போர்ட் கொடுக்க மாட்டோம், சேம் அஸ் ரீசன் ஆஃப் காங்கிரஸ். நாங்கள் டெசிஷன் மேக்கிங்கில் நாங்கள் சொல்கிறத வாஜ்பாய் சார் கேட்க மாட்டேங்கிறாரு, ஸோ நாங்கள் வித்ட்ராவல் பண்ணிட்டாங்க. உடனே ஓட்டெடுப்பு நடக்குது ஏப்ரல் 1999. அதில் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வாஜ்பாய் சார் தோற்றுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வித்தின் ஒன்லி 1 வாக்கு வித்தியாசம். 270 தக்க வைக்க ஒரு ஓட்டு வித்தியாசம். அந்த ஒரு ஓட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போது திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் சார் டிவிகே வேட்பாளர்கிட்ட ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்று போயிருக்கார். அப்போ அதுவே சென்ட்ரலில் நடந்திருக்கு. அண்ட் 1999 கார்கில் வார் வருது. லேட் 1999 மறுபடியும் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் ஆகி ஒரு ஸ்ட்ராங் மெஜாரிட்டியாக பிஜேபி மறுபடியும் ஆட்சி அமைத்து 5 வருடம் தொடர்ச்சியாக, அதாவது 1996 நடத்தி காட்ட முடியாத விஷயத்தை 1999 வாஜ்பாய் சார் அகெயின் ஆட்சி அமைச்சு நிறையா நல்ல திட்டங்கள் கொண்டு ஆட்சியை கண்டினியூஸாக 5 years லெட் பண்ணி போகிறாங்க. இந்த சினாரியோவிலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ விஜய் சார் சினாரியோலேயுமே 1 வீக் ரொம்ப இழுப்பறியாக தான் இருந்துச்சு. இப்போ வித்தின் all the DMK supporting, அதாவது பிஃபோர் எலெக்ஷன் காங்கிரஸ், விசிகா, ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சிபிஎம், சிபிஐ எல்லாருமே திமுக சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் காங்கிரஸ் மற்ற எல்லாருமே 1 வீக்காக இழுப்பறி நடந்து தான் இப்போ மறுபடியும் விஜய் சாரோட கூட்டணி நடமைக்க ஒத்துட்ருக்காங்க. பட் இந்த சினாரியோ ரீக்ரியேட் ஆகுமான்னு தெரியலை. ஒருவேளை விஜய் சாரோட ஆட்சி வேறு மாதிரி இருந்து அவங்க லாங் லாஸ்டிங் சப்போர்ட் கொடுத்து 5 years சப்போர்ட் பண்ணுவாங்களானோ தெரியல. லெட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பட் ஆன் த அதர் கண்டிஷன், இப்போ இருக்க சினாரியோவில் நம்ம சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியோட கவர்மெண்ட் இது கிடையாது. இது அலையன்ஸ் கவர்மெண்ட் தான். ஸோ முள் மேலே நடக்கிற மாதிரி தான். எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம்.
இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வித் டிஎன்பிசி கண்டென்ட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இவ்வளோ டீட்டெயிலாக நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்து டைம்லைன் மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிகள்.